தெரியும் தாத்தா. தெரியும் தாத்தா. இரவு நேர வீடியோ. தாத்தா வணக்கம்லாம் ஆச்சு, சொல்லியாச்சு, நினச்சிக்கோங்க. ஓகே. இப்போது நீங்கள் ஏதாவது கற்பனையாக சில கதைகளெல்லாம் ரிலீஸ் பண்ணுறீங்களே, இப்போ ஏதாவது கற்பனையாக ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. பாருங்கள், ஒன்ஸ் அப்பான் எ டைம், பல கோடி வருஷங்களுக்கு முன்னால் இறைவன் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் மற்றவைகளையும் படைத்தார். அதோடு மனித இனத்தையும் படைத்தார். மனிதன் அவன் உருவாகும்போது நல்லவனாகத்தான் இருந்தான். கடவுள் படைக்கும்போது நல்ல மனிதர்களாகத்தான் அவர் படைத்தார். பிறகு தாய் வயிற்றிலிருந்து நாம் பிறக்கும்போதும் நல்லவர்களாகத்தான் பிறந்தோம். அப்படி இருக்கும்போது ஏன் பல தவறுகளை செய்து தண்டனைக்குள் ஆகுகின்றார்கள் என்று கடவுளை யோசித்தார். நம் நல்ல விதமாகத்தானே இவர்களை படைத்தோம், ஆதாம் ஏவாளை. அதே போல் மற்றவர்களும் அவருடைய தாய் வயிற்றில் பிறக்கும்போது நல்லவர்களாகத்தான் பிறந்தார்கள். ஏன் இவர்கள் தப்பு செய்தார்கள் என்று அவர் யோசித்தார். தப்பு செய்ததோடு அவர்கள் தண்டனை பெற்றார்கள். தான் செய்த தவறுகளுக்கு தண்டனை பெற்றார்கள். பாருங்கள், அவர் முதல் மனிதன், முதல் மனுஷி ஆதாம் ஏவாள். அவர்கள் தப்பு செய்தார்கள், தண்டனையை அனுபவித்தார்கள். நம்மோடு பிறந்தவர்களும் முன்னோர்கள், நமக்கு முன்னால் இருந்தவர்களெல்லாம் முன்னோர்கள். அது அப்படி இருக்கும்போது அவர்களும் பல தவறுகளை செய்து தண்டனைக்குள்ளாகிறார்கள். நரக நெருப்பிலே தள்ளப்பட்டார்கள். இந்த நிலைமை ஏன் என்று அவரே யோசித்தார். யார் தாத்தா? கடவுள் படைத்தவர் யோசித்தார். யோசித்த பிறகு சரி, நாமே இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும். எப்படி பிறப்பது? நாம் ஒரு பெண்ணின் உதரத்திலே நாம் பிறக்க வேண்டும். மற்றவர்கள் எப்படி பிறந்தார்களோ அப்படி நாமும் பிறக்க வேண்டும் என்று யோசித்து ஒரு கன்னி தாய் ஒரு கன்னியிடமிருந்து பிறந்தார். ஏன் பிறந்தார் என்றால், இந்த நிலைமை ஏன் இவர்களுக்கு, ஏன் தப்பு செய்து அவர்கள் தண்டனைக்குள்ளானார்கள் என்று பிதாவாகிய சர்வேஸ்வரன் தன்னுடைய மகனை அனுப்பினார். போப்பா, போயிட்டு வந்து உலகத்தில் என்ன நடக்குது, ஏன் இவங்கெல்லாம் தப்பு செய்து நரகத்துக்கு போகிறாங்க, போய் நீ பார்த்துன்னு வா சொல்லிட்டு ஜீசஸ் அவரை அனுப்பினார். அப்புறம் அவரும் நான் போய் பார்த்துட்டு வரேன், என்ன நடக்கிறது இந்த உலகத்தில் அப்படி என்று பார்த்தால், வந்து அவர் பிறந்து ஒரு சிறிது காலம் தான், ஒரு 33 வருடங்கள் தான். கொஞ்ச நாள் அனுபவம் பட்டால் போதும், வாழ்நாள் காலமெல்லாம் வாழ்ந்து பிழைகளை என்ன செய்யலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். அந்த மாதிரி ஒரு 33 வருஷம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கலாம். ஏன் என்ன நடக்கிறது பார்க்கலான்னு பார்த்தால், எல்லாம் இந்த பிறக்கும்போதும் நல்லதான் இருக்கிறார்கள். பிறந்த பிறகுதான் சில சமய
சூழ்நிலை, சந்தர்ப்பம் இவைகளின் காரணமாகத்தான் மனிதர்கள் தப்பு செய்கிறார்கள். அதுக்கு அவன் காரணம் அல்ல. மனிதன் காரணம் அல்ல. சில சூழ்நிலைகள், சூழல்கள் தான் அவனை பாவத்தில் விழச் செய்தது. அப்படி என்று பார்க்கும்போது மனிதன் மீது குற்றம் சாட்டுவதற்கு இல்லை என்று அவர் ஒரு ஸ்டடி பண்ணார். ஜீசஸ் ஸ்டடி பண்ணிவிட்டு, சரி இந்த மக்கள் செய்த பாவங்களுக்காக நானே தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்களுடைய தவறில்லை. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் அவர்கள் தவறு செய்தார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது அவ்வளவு சரியாக தெரியவில்லை. அதனால் அவர்கள் செய்ய போகிற பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக நான் 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 தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன தண்டனைனா, உயர்ந்தபட்ச தண்டனை. என் உயிரையே நான் அந்த மனிதர்கள் செய்த தவறில்லை, மனிதர்களுடைய பாவங்களுக்காக நான் என் உயிரையே நான் கொடுக்கிறேன். இனிமேல் எப்போ இவர்கள் தானாக பாவம் செய்யவில்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் பாவம் செய்தார்கள், செய்யப்போகிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதை நிறுத்திவிடலாம். இதுவரையில் அவர்கள் செய்த தண்டனைகளுக்கு பரிகாரமாக என்னுடைய உயிரையே நான் சிலுவை மரத்தில் கொடுத்து விடுகிறேன் என்று அவர் ஜீசஸ் நமக்காக தன் உயிரையே கொடுத்தார். இனிமே நாம் எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை. நாம் தப்பு செய்த நம்ம நரகத்துக்கு போவோமே, மோட்சத்துக்கு போவோமே, புத்திகிஸ்தலத்துக்கு போவோமே என்ற ஒரு பிரச்சனையே வேண்டாம். நமக்காக நம் பாவங்களுக்காக பரிகாரமாக இறைமகனே நமது பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவரை தன் உயிரவே தியாகம் செய்து விட்டார். தாத்தா, ஸ்டோரி ஆச்சா? ஆட்சி செல்வங்களே தாத்தா, உங்களது கற்பனை ஓகே தாத்தா, நல்ல கற்பனை பண்ணீங்க. மனிதன் பிறக்கும்போதும் சுத்தமாகத்தான் இருந்தான். கடவுள் படைக்கும் போதும் அவன் சுத்தமாகத்தான் இருந்தான். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பேய் இன்றைய சோதனை அவனை திசை மாறி அவனை பாவத்தில் விழ வைத்தது. அதுக்கு அவன் பாவத்தில் விழுந்ததற்கு யார் காரணம்? ஆதாம் காரணம் சொல்கிறியா? அதுதான் சொல்கிறேன். ஆதாமும் ஏவாளும் இருக்கட்டும், அவர்கள் ஏன் பாவம் செய்தார்கள்? அந்த பாம்பு பேய் பாம்பு வடிவத்தில் அவர்களை தவறு செய்ய வைத்தது. அதே போல் தான் மனிதர்களும் தன் வயிற்றில் இருந்து பிறக்கும்பொழுது உத்தமர்களாக, குழந்தை மனம் நமது பால்மனம், அவர்கள் அப்படித்தான் பிறந்தார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையால், சோதனைகளால் அவர்கள் தப்பு செய்தார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் தப்பு செய்ததுக்கு என்ன காரணம்? சந்தர்ப்ப சூழ்நிலை. அதற்காக இவனுக்கு மனிதர்களுக்கு தண்டனை கொடுப்பது தவறானது என்று கடவுள் மனிதனாக அறிந்து கொண்டு போய்விட்டால், அதோடு இதுவரையிலே மாறதுக்காக ஒரு தன் உயிரை கொடுத்து பாவ பரிகாரம் ஏற்றுக்கொண்டார். அவர் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டாரே என்று இப்போது இருக்கிறவர்கள் நம்ம என்ன தவறு செய்தாலும் நமக்கு மோட்சம் இருக்குது, இவர் தான் நம்ம பாவங்களுக்கெல்லாம் உயிரை கொடுத்துட்டு போயிட்டாரு, இப்போ நம்ம என்ன வேணலாம் விளையாடலாம், எந்த தவறெல்லாம் செய்யலாம் என்று நாம் நினைத்தால் தண்டனை இருமடங்காகும். ஓகே, நாம் செய்த நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்களுக்காக இறைவன் நமக்காக
தன் உயிரை கொடுத்து விட்டால் இனிமேல் நாம் வாழப்போகிறவர்கள் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு அந்த தவறுகளை செய்யாமல் இருக்க நம்ம முயற்சி செய்வோம். ஓகே சொல்லுங்களே. இது என்னுடைய கற்பனை கற்பனை கதை.